ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம ரங்கா டைரக்ஷனில் இந்த வாரம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன படம் தான் தென் சென்னை. இந்த படத்தோட ஸ்டோரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தென் சென்னை இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரோனா காலகட்டத்தில் நடந்த மாதிரி இந்த படத்தை காட்டுறாங்க. நம்ம பார்த்த உடனே பயங்கரமாக ஆச்சரியப்பட்டோம். உண்மையிலே இந்த படம் வந்து பயங்கரமான ஒரு சீனாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கொரோனா காலகட்டத்தில் அந்த இடத்துல மாட்டிக்கிட்ட ஒரு பயங்கரமான ஒரு கதை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் வந்து ஒரு பெரிய சூதாட்டத்தை காட்டுறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெட்டிங் மேட்ச்சு, இந்த மாதிரி அவங்க பண்ணுற இல்லீகல் பிஸ்னஸ்ஸு அப்படியெல்லாம் காட்டுறாங்க. அதுக்கு ஒரு டான் இருக்கிறாரு. இந்த டானு இதுதான் கதை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம்னா, அடுத்தது ஒரு அம்மாவும் பையனும் லாக்டவுன் மீறி வெளியே போகிறாங்க. போகும்போது குப்பை தொட்டியில் ஒரு குழந்தை எடுக்கிறாங்க. அந்த குழந்தை யாரோடதுன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஒரு டாக்டர் வந்து வாலண்டியராக நான் வந்து இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன், அதனால் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் வாங்கிட்டு போகிறாங்க. சரி, இதுதான் கதை போடுறதுன்னு நம்ம உட்காந்துருந்தோம்னா, உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தையோட என்னோட அக்காவோட பையன் தான் அந்த குழந்தைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அதுக்கு அந்த பக்கம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாரம்பரியமாக நடத்திட்டு இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து டாக்குமெண்ட் வந்து வெளியே வில்லன்கிட்ட மாட்டிக்குது. அவங்க வந்து அது காலி பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சி எடுக்கிறாங்க. இதுதான் கதை போடுறதுன்னு உட்காந்துன்னு பார்த்தோம்னா, அதுக்கு அந்த பக்கம் என்ன ஆகுதுன்னா, அவங்க சொந்த அங்கிளே அவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க. அதுதான் கதை அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அடுத்தது வெளில வந்து இந்த இடம் வந்து நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் இந்த படத்தெல்லாம் நம்ம எதுக்கு எடுத்து இவ்வளவு செலவு பண்ணி நம்மளுக்கு காட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு கதை எடுத்துக்கிட்டோம்னா அந்த கதையை வந்து முழுசும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துடணும். ஒரு பெட் மேட்ச்சு, ஒரு ஃபோர்ஜரி, ஒரு ட்ராமா அப்படி எடுக்கும்போது அதுக்குண்டான கதையை கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை வின் பண்ணிக்கலாம். சுலோவான திரைக்கதை, சம்மந்தம் இல்லாமல் ஒரு பிஜிஎம் மியூசிக்கு, அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியல, பார்க்குற நம்மளுக்கும் தெரியல, அந்த அளவுக்கு பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோயினியாக இருங்க, அதெல்லாம் வேணாம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னென்னு மொத்தமாக நான் சொல்லிடுறேன். இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு டைம் என்ஜாய் பண்ண பார்க்கக்கூடிய படம் தான் இது. உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படமாக போனதுக்கு காரணம் வந்து சில சீன்கள் வந்து தேவையில்லாமல் எடுத்து வச்சதும், சில சீன்கள் வந்து தேவையான சீனு தேவையில்லாமல் எடுத்து வச்சதும், தேவை இருக்கிற சீனு தேவையில்லாமல் எடுக்காமல் விட்டது தான் இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரி. நான் சொல்கிறது புரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த படமும் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ.